இப்ப பாருங்க உங்களுக்கு புதன் பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் சேர்ந்து செவ்வாய் பகவான் சேர்ந்து அங்க இணையும் போது நேராக குரு பகவான் பாக்குறாரு. அப்ப நிறைய நல்ல விஷயத்த கொடுப்பார். எப்படி தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசி சிம்மம் தாங்க. சுக்கிரபகவான் கரெக்டா பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் அதுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போய் சூப்பரா ஏறாரு. ஒண்ணு, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து இடத்துல பூமியில ஒரு கண்டிப்பா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க 45 நாள் அங்கே போல ஒரு பலவீனமான ஒரு காலத்தை பார்த்தீங்க. வேலஸ்தான அதிபதியோட யார் போய் தர்றா? சூரிய பகவான் தொடர்றாரு. அப்ப இங்க வேலை உத்தியோகத்தை பத்தி உங்க மைண்ட் சிந்தனை ஓடும். இந்த வேலையை மாத்தலாமா, போகலாமா, ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி சிந்தனை ஓடும். கண்டிப்பா அந்த வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த பங்குனி மாசம் 30ஆம் தேதிக்குள்ள கிடைக்கும். பாத்தீங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றான். குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவியில பார்க்கக்கூடிய பயிற்சி நல்லா பாத்துங்க. பங்குனி மாத பயிற்சி. இது என்னங்க பங்குனி மாத பயிற்சி? கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் கடைசி மாசம் சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாசத்துல எப்படி சித்திரை மாசம் வந்து கடைசி மாசம் இந்த பங்குனி மாசம். அப்ப இந்த பங்குனி மாத பலனை தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவியில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்ப பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது நல்லா பாருங்க. சூரிய பகவான் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள். குருவுடைய வீட்டுல தங்கம், பொன், பொருள், நகை, பணம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி மாசம். கும்பத்தை விட மீனராசிக்கு சூரிய செஞ்சாவே நல்ல யோகம் தான். ஏன்னா குருவும் சூரியன் நட்பு கிரகம். அப்ப யாருக்கெல்லாம் பணம், பொருள், தலைமை பொறுப்பு போகக்கூடிய யோகம், வெளிநாடு வெளியூர் யோகம் எதெல்லாம் வரப்போகுது இது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா இருக்கு. பாத்துங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான். முருகபெருமானுக்கு தமிழ் கடவான முருகபெருமானுக்கு பங்குனி உத்திரம், பங்குனி மாசம் 18ஆம் தேதி 1 வருது. இதையும் தாண்டி இந்த மாசம் எல்லாருமே அம்பால நிறைய வழிபாடு பண்ணுங்க. எல்லா முத்துமாரியம்மன் கோயிலும் பாருங்க எல்லாம் விசேஷமாக திருவிழாவா இருக்கும். ஏன்னா இது பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 1 வருது. முருகனும் அம்பாலும் ஒரே நேரத்துல வரக்கூடிய விசேஷம் தான் இந்த மாசத்துல. வேற எந்த விசேஷம் கிடையாது. அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசிதான் சிம்ம ராசி. எப்படி கால சக்கரத்தின் 5வது ராசி சிம்ம ராசி. எதுலையுமே பாருங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம். எப்படி தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசி சிம்மம் தாங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. எதுலையுமே நம்பி ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம். சிம்ம ராசியை பொறுத்தவரை தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, குடும்பத்துக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக உழைக்கக்கூடிய ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தாங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் சிம்மத்துக்கிட்ட எப்போதுமே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசியோட குணம் கால புருஷனுக்கு 5வது ராசி. நிறைய ஆசை, நிறைய கற்பனை, நிறைய கலைகள் எதுவுமே சொல்லி கொடுக்க வேண்டாம். இந்த ராசியில பிறந்தா எதுலையுமே தன்மானத்தை ரொம்ப பார்ப்பார். தைரியமான குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் மாசத்துல கடைசி மாசமான பங்குனி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறோம் அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து இது நான் அம்மன் அருள் டிவியில சிம்மராசி சொல்லக்கூடிய விஷயம். எல்லாருமே இந்த மாத பலன் பாக்குறீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தயவு செய்து செக் பண்ணிக்கங்க. இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். நட்சத்திர பிரகாரம் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்லா இருக்கு, இந்த கிரகம் ஜாதகத்துல நல்லா இல்லை, இந்த கிரகத்துக்கு போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இந்த வழிபாடை பண்ணுங்க, இது பண்ணா நல்லா இருக்கும், இந்த தொழில் பண்ணா நல்லா இருக்கும், இந்த உத்தியோகம் பார்த்தா நல்லா இருக்கு. ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை வச்சு நீங்க பிறந்த நேரத்தை வச்சு லக்னத்தை குறிப்பிட்டு தான் நீங்க சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்துல திசா புத்திங்கிறது வேற, லக்னத்தை வச்சு உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் யோகமா இருக்குன்னு கண்டிப்பா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இந்த மாத பலனை பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. ஏன்னா சில பேர் சொல்றீங்களே நான் பிறந்தல இருந்து கஷ்டப்படுறேன், நான் இடையில இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இத்தனை வயசுல பிரச்சனை வந்துச்சு, இதுல போனா தடங்களா இருக்கு, இது என்ன பண்ணணும், இது என்ன பண்ணக்கூடாது நிறைய பேர் கேட்குறீங்களே. அதனாலதான் சொல்றேன் உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிட்டு இந்த மாத பலனை கரெக்டா மேட்ச் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அங்கே உங்க ஜாதக பிரகாரம் நல்லா இருந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும். அங்கே பலவீனம்னா இங்க பலவீனம் தான். ஏன்னா லக்னம் என்பது உயிர். எது உங்க பிறந்த நேரம் தான் உயிரை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்ப சொல்லக்கூடிய பலன் உடல். உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அதனால எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தசாபதியை மேட்ச் பண்ணிட்டு நிறைய பேர் பலன் எடுங்க. கரெக்டா துல்லியமா இருக்கும்.
ஏன்னா நம்ம நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். கிரகம் இப்ப பார்க்கணும் உங்க ராசிலே கேது பகவான். ஸ்ட்ரெயிட்டா நம்ம 7ஆம் இடத்துக்கு போயிட்டோம்னா சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், 4 கிரகம். சாரி, சுக்கிர பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. சூரியன் சுக்கிரன் பிளஸ் சனி பகவான் ஒரு 3 கிரகம் இணைஞ்சிருக்கு 8ஆம் இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இதுல 3 கிரக பேச்சு வருது. நம்பர் 1 சுக்கிர பகவான் கரெக்டா பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போய் சூப்பரா ஏறாரு. 1. அடுத்து பாத்தீங்கன்னா நேரா 19ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாரு. எங்க நேரா சனி பகவானை போய் அவர் தொடுறாரு செவ்வாய் பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27ஆம் தேதி பங்குனி மாசம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் போய் நேரம் 8ஆம் இடத்துக்கு போறாரு. எல்லாமே நான் தமிழ் மாச தேதிக்கு சொல்றேன், ஆங்கில மாதத்துக்கு எடுத்துக்காதீங்க. தமிழ் மாதத்துக்கு இந்த கிரகம் இப்போ 3 கிரக பயிற்சி வருது. உங்களுடைய ராசி அதிபதியானவர் 8ஆம் இடத்துல போய் நேராக 2ஆம் இடத்த வருமான ஸ்தானத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கணும், வருமான ஸ்தானத்தை அவர் பார்வை கொடுத்துக்கிட்டே இருப்பாப்ல. அப்ப எல்லாமே உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஏதாச்சும் பயங்கரமா சிந்திக்க, பயங்கரமான ஆழ்மன எண்ணங்கள், பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் உங்க பங்குனி மாசம் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். பயங்கரமா சிந்திப்பீங்க. ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா குழப்பம் வந்தாலும் அதுல நிரந்தரமா கரெக்டா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முடிவு எடுத்தா கரெக்டா அது மாறவே மாறாது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராசி அதிபதி வந்தாவே நல்ல ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். எல்லாருக்கும் ஒரு சிந்தனை மன தடுமாற்றத்தை கொடுக்கும். அதுல நம்ம எப்படி பயணிக்கணும், கரெக்டா மூவ் பண்ணி போங்க, நல்லா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டம சனி, யாருடைய ஜாதகத்துல சனி பவன் கெட்டு போயிருந்தாலும் நீங்க கேட்டு பாத்துக்குங்க. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு, பிரச்சனை, வேலை, உத்தியோகம், தடை, தாமதம் எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் சிம்மராசி சொல்லுவாங்க ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, இங்கே வேலை பார்க்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நிறைய சரியான ஒரு அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க மாட்டாரு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து இடத்துல பூமியில ஒரு கண்டிப்பா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க 45 நாள் அங்கே போல ஒரு பலவீனமான ஒரு காலத்தை பார்த்தீங்க. கணவன் மனைவிக்கு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. தொழில் ரீதியாக ஒரு சில வீழ்ச்சிகள் நிறைய பார்த்தாங்க. சிம்மராசிகள் இந்த அஷ்டம சனியானது ஒரு சில பேருக்கு ஒரு அஷ்டமானமான ஒரு ஸ்தானத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துச்சு. ஆனா இப்ப சனிபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இனிமே கொஞ்சம் பெருசா பிரச்சனை இல்லை. அது இல்லாம குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இனிமே பெருசா ஒரு பாதிப்பை கொடுக்க மாட்டார். இப்ப பாருங்க உங்களுக்கு புதன் பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் சேர்ந்து செவ்வாய் பகவான் சேர்ந்து அங்க இணையும் போது நேராக குரு பகவான் பாக்குறாரு. அப்ப நிறைய நல்ல விஷயத்த கொடுப்பார். தயவு செய்து எல்லாருமே ஜாதகத்தை பாருங்க. கொஞ்சம் இந்த மாசத்துல நிறைய அலைச்சல் இருக்கும். அலைஞ்சாலும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா சிம்ம ராசி கிடைக்க போகுது. ஏங்க அலைச்சல் இருக்கும்? 8ஆம் இடமே வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரொமோஷன் சூப்பரா இருக்கு. உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு வந்து அந்த மருத்துவ செலவு குறையும். ஏன் குறையினா நல்லா பாருங்க, நோய்க்குள்ள கிரகமான சனி பகவானை சேர்ந்து இந்த சூரிய பகவான் நிற்கும் போது இங்க உடம்புல நோய் தாக்கங்கள் குறையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு சொல்றேன் எப்படி உடம்பு ஆரோக்கியத்தில் நோய் தாக்கங்கள் நோய் தாக்கங்கள் சரியாகும். நிரந்தரமான வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டு வெளியூர்களுக்கும் கண்டிப்பா 100% ப்ரொமோஷன் கிடைக்கலாம். திருப்பி கேளுங்க. நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். வேலைஸ்தான அதிபதியோட யாரு போய் தர்றா? சூரிய பகவான் தொடர்றாரு. அப்ப இங்க வேலை உத்தியோகத்தை பத்தி உங்க மைண்ட் சிந்தனை ஓடும். இந்த வேலையை மாத்தலாமா, போகலாமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காது சிந்தனை ஓடும். கண்டிப்பா அந்த வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த பங்குனி மாசம் 30ஆம் தேதிக்குள்ள கிடைக்கும். பாத்துங்க. வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவீங்க. எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு தலைமை பொறுப்புக்கும் போகணும். தனியான வேலை பார்த்தாலும் சரி, ஒரு தலைமை பொறுப்புக்கு போகணும்னா இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடம் வெளிநாடு கிரகம் சனி பகவான் வேலை உத்தியோகத்தோட சேர்ந்து இருக்கனால 8ஆம் இடம் வெளிநாடு வெளியூர்ல நீங்க சாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ப உள்நாட்டுக்கு சரி, வெளிநாட்டு எடுத்துரும். உள்நாட்டுல வேலை பார்க்குறவங்க என்ன மாதிரி இருக்கும்? ஒரு குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். ஆனா பெருசா பாதிக்காது. ஏன்னா குரு பகவான் நேரா எங்கே பாக்குறாரு? நேரா ஒரு 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்த்து, 5ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நல்லா இருக்கும். மெயினா திருமணத்தை நடத்தி வச்சு போவார். கண்டிப்பா திருமணத்தடை இனிமே வரவே வராது. ஏன்னா குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். காதல் திருமணம், 2ஆவது திருமணம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. நிறைய பேர் சிம்மராசி எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் கிடைச்சுன்னு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. எத்தனை பேர் அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்துல வழக்குல செய்ச்சாங்க கேட்டு பாருங்க இப்ப சொல்லுவாங்க. ஏன்னா இனிமே குரு பலத்துல இருக்கிறார். 5ஆம் வீட்டதி பலமாயிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டதி பலம். கெட்ட விஷயம் நடக்காதுங்க. வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை எந்த ஒரு உங்க மேல வழக்கு கேஸ் போடுறதோ அந்த வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் இப்ப செம்மையா பர்ஃபெக்டா சிம்ம ராசிக்கு பங்குனி மாசம் எழுதி வச்சு. ஆனா திடீர் யோகம் லாட்ரி யோகம் அடிக்க போட்டு பாத்துங்க. நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். ஏன் இப்ப வெளிநாடு எதுனால நீங்க சொல்ல முடியும்? நல்லா பாருங்க. உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போறாரா? 8னா திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. எப்படி? 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். அது எங்க பாக்குது? 2ஆம் இடத்தை, காசு பணத்தை, குடும்பத்தை பாக்குதா? அப்ப திடீர்னு பணம் வரும், திடீர்னு இடம் வரும், திடீர்னு ஒரு வழக்கை ஜெயிப்பீங்க. இது 100% எது வேணாலும் வழக்கை நீங்க மூவ் பண்ணி பாருங்க. ஆனா இப்ப சுப செலவு தான் பண்ணணும். நீங்க எதுல காசு பணத்தை பண்ணணும்? வீட்லயும், இடத்துலயும், வண்டிலையும், வாகனத்திலையும், சொத்துலதான் காசு பணத்தை இந்த பங்குனி மாசத்துல நீங்க உள்ள போடணும். போட்டா நிக்கும் பாருங்க.
நீங்க எடுத்து பாருங்க, வருஷத்துல எப்ப பங்குனி மாசம் வந்தாலும் சரி ஒரு சுப செலவு நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எடுத்து பார்த்துக்கணும். இது இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்கணும் இந்த மாசம் மட்டும். மற்றபடி பார்த்தா நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். நெருப்பு சார்ந்த வேலை, ஆசிரியர் வேலை, மெக்கானிக்கல் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குற அனைவருக்கும், மருத்துவத்துறை, கெமிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க அனைவருக்கும் சரி செம்ம யோகம் இருக்கு. உடம்பு ஆரோக்கியத்தை போய் நீங்க கவலைப்படாதீங்க. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, லோன் கிடைக்கலாம், திருப்பி கேளுங்க, கண்டிப்பா லோன் சாங்ஷன் ஆகும். கடனுக்குள்ள அதிபரம் சேர்ந்து அங்க இருப்பதால் ஒண்ணு நகை வாங்குவீங்க, இல்ல ஏதாச்சும் நகை மூலமா காசை நகை வச்சு அடகு வச்சுட்டு பணம் வாங்குவீங்க, இல்லாச்சும் ஒரு கண்டிப்பா இடத்த காட்டி கடன் வாங்கி ஏதாச்சும் இடம் வாங்குவீங்க. இதுக்கான அமைப்பு பக்காவா இருக்கு பாரு. நான் சொல்லிட்டேன், இடம் பூமியில காசு பணத்தை போடு ராஜா. சிம்ம ராசி சூப்பரா இருக்கு ராஜா. கொஞ்சம் அலைச்சல் பட்டுதான் நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பா பாத்துக்கங்க. எந்த ஒரு கேஸாவது நீங்க ஜெயிச்சிருவீங்க. உடம்பு மருத்துவ செலவு பெருசா இனிமே குறைஞ்சிடும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சுக்கணும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பாத்துக்கு. இப்ப நட்சத்திர பலன்களை போமா. இதுல என்ன நட்சத்திரம்? முதல் நட்சத்திரம் வரும் மகா நட்சத்திரம். எதையுமே தன்னம்பிக்கை, தன்மானம், பயங்கரமான திறமையான குணம், பயங்கரமான ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாரு. எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. நீங்க எடுத்து பாத்துக்குங்க. எப்படி மக நட்சத்திரம் பிறந்தா இந்த குணம் அப்படியே உங்கள்ட்ட இருக்கும். பயங்கரமான குணம் இருக்கும். நல்ல அறிவான குணம் இருக்கும். எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் சார்பா இருக்கும். தனிமையை விரும்பக்கூடிய குணம் நீங்க எடுத்து பாருங்க. தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் பாருங்க. இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். நட்சத்திர அதிபதி சுக்கரோட சாரத்துல போற அந்த சுக்கிரபாரம் பாருங்க உங்களுக்கு 9ஆம் இடத்துல. கண்டிப்பா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் 11ஆம் தேதிக்கு பாருங்க வீட்டுல சுபகாரியம், வேலை தொழில் உயர் பதவி, ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் தேடி வரும் பாருங்க. இதுக்கு முன்னாடி வம்பு, வழக்கு, பிரச்சனை, நிறைய தடங்கள், தாமதம் எல்லாமே நீங்க பார்த்தது யாருன்னா மக நட்சத்திரத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஒரு குழப்பத்துக்கு உள்ளாயிரும். ஏன்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்காது. ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றம், ஒரு பிரச்சனை, நிறைய தடை, தாமதம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. மக நட்சத்திரம் நல்ல ஒரு யோகம், சூப்பரான நேரம் கண்டிப்பா தேடி வருது. அடுத்து பூரத்துக்குள்ள போவோம். எப்படி? பூர்வ நட்சத்திரங்கிறது ரொம்ப நாகரிகமான குணம். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற்றவங்க யாருன்னா அந்த பூர்வ நட்சத்திரம் பார்த்தவங்க தான். எப்போதுமே நிறைய கலைகள் எந்த வேலையை பார்த்தா அது ஒழுங்கா கரெக்டா பர்ஃபெக்டா பார்க்கணும். நீங்க கேட்டு பாத்துங்க. எப்படி பூரத்துல பிறந்தா ஒரு பர்ஃபெக்டா ஒரு வேலையை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட பூர்வ நட்சத்திரம் பாருங்க. இனிமே சூப்பரான யோகம் இருக்கு பாருங்க. கலைத்துறையில் எத்தனை பேர் இருந்தாலும் சாதிப்பீங்க. ஒண்ணு. அடுத்து இந்த அழகான பொருள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், நிறைய விஷயம் பண்றீங்களா அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம், சூப்பரான டைம் பக்காவா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. பூரத்துல பிறந்தவர். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் பூர்வ நட்சத்திரம் இருந்தாலும் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல விஷயம் கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க. 11ஆம் தேதிக்கு அப்புறம், பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு சுப செலவு, சுபகாரியம், நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவு, விரைய செலவு, திடீர் ஒரு பிரச்சனை, திடீர் உடல் உபாதை எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. கணவனுடைய ஒற்றுமை இல்லாத தன்மை, நிறைய பேர் ஒரு வழக்கு தலை தாமதத்தை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா பூரத்துல பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே இந்த பங்குனி மாசத்துல ஒரு சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா பண்ண போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், பயங்கரமான அறிவை சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கு பாருங்க. இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே சூப்பரா இருக்கும் பாருங்க. உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க. வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வெளிநாடு போக போறீங்க, வெளியூர் போறீங்க, படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா ஒரு திடீர்னு ஒரு செலவு வரும். கொஞ்சம் ஜாமீன் போறது கொஞ்சம் கவனமா பண்ணிக்கணும். தந்தையுடைய ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும். கொஞ்சம் ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆனா பெருசா எதுவும் பாதிப்பு வராது. ஆனா வீடு, இடத்துல, பூமியில, வண்டி, வாகனத்துல நிறைய செலவுகளை காட்டும். இதுல செலவு பண்ணா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. வெளிநாடு, வெளியூர் நிறைய பயணத்தை மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க பக்கம் தேடி வரும். படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும். IAS, IPS படிக்கக்கூடிய நபர்கள், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யும். திடீர்னு ஒரு யோகம் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம் வரும் பாருங்க. உத்திரத்துல பிறகு நல்ல யோகம் டைம் கண்டிப்பா உண்டு.